குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பிரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்துவிட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தை தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் கலங்களை கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. எதையுமே யோசித்து ஆழ்ந்து அதன் பின்னே செய்யக்கூடிய உங்களுக்கு சென்ற வருடத்தில் சிக்கல்களாக வேலை மாற்றங்கள், வேலை இல்லாத திண்டாட்டங்கள், குழந்தைகள் வழியிலே சில ஆரோக்கிய குறைபாடுகள், குடும்பத்திலே எக்ஸ்ட்ராவாக சில சிக்கல்கள் என்று பல பல அன்வான்ட் விஷயங்களெல்லாம் இருந்தது. ஆனால் வரக்கூடிய ஸ்ரீ பராப வருடம் இதே மாதிரி தான் இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சரியான விஷயங்கள் கொடுக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். வருடக்கோளாக அமர்ந்து கொண்டிருக்கிற குரு பகவான் உங்கள் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர் பொருள் வரவை ஜூன் மாதம் வரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் கொஞ்சம் இடம் மாறி 1ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு கடகராசியிலே உச்சம் என்கிற ஸ்டேஜுக்குள்ளே போகிறாரு.
அப்படி உச்சப்படுவதும் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே அமர்வதும் முயற்சிகளிலே தோல்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆலோசனை இல்லாமல் முயற்சி செய்வது தவறான முடிவுக்கு வந்துவிடும். வேலை செஞ்சும் பலன் இல்லாமல் நிற்கும். அதனால் கொஞ்சம் மற்றவர்களை கலந்து ஆலோசித்து அதன் பின்னே நீங்கள் வேலைகளை செய்வது நல்லது. அது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தில் பயணங்கள் மூலியமாக நிறைய உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் அப்பப்போ அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயணங்களை தொடருங்கள். வீண் பயணங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த வாகனங்களெல்லாம் போகும்போது ரேஷ் டிரைவிங்கும் வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நல்லது. இந்த குருவானவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளர செல்லக்கூடிய காலமான 31/10/2026 போது நிறைய பலன்களை பற்றிய யோசனைகள்லாம் உண்டாகும். முக்கியமாக குடும்பத்திலே அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. வாகனங்களை மாற்றுவது, வீடு மற்றும் விஷயங்கள் எல்லாத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தோன்றது. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான யோசனைகள் இதெல்லாம் வரும். இதுவும் நல்ல தன்மையை கொடுக்கும். 24/1/2027 வரைக்கும் இந்த சூழ்நிலை நன்றாக அமைகிறதுனால இந்த அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உள்ள பீரியடை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த குருவானவர் கடகராசியிலே இருக்கும்போது உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதும், இதையே சிம்மராசியிலே செல்லும்போது உங்களுடைய மேஷராசியான 12ஆம் இடத்தை பார்ப்பதும் நமக்கு முக்கியமான நிகழ்வுகள். அப்போ குடும்பத்தில் விருத்திக்கான வழி, திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வழிகளும் இந்த பீரியடில் இருக்குது. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். இந்த 15/12/2026 போது ராகு கேது பெயர்ச்சிகளும் உண்டு. அந்த பெயர்ச்சியின் போது கேதுவானவர் குருவுடன் சேர்ந்து 3ஆம் இடத்திலே அமர்வதனாலே பண வரவு கிடைக்கும். புத்தியை யூஸ் பண்ணுவோம். கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நிறைய நீங்கள் அனலிட்டிக்கல் நாலேஜோட ஒரு காரியத்தை அணுகும்போது அது பண வரவை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாத தீர்வை கொடுக்கும். தெளிவான பாதையை நீங்கள் வகுத்து கொண்டு அதிலே பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அதனால் இதையும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தொடர்ந்து சனி பகவான் உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்து கொண்டிருப்பார். அவருடைய பார்வையானது 5ஆம் இடமான கன்னிராசியின் மேலே விழுந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தின் அளவு கரெக்டாக இருக்கும். செஞ்ச வேலைக்கு கரெக்டான கூலி கிடைக்கும். அதனால் எந்த விதமான மன அலப்பறையும் வேண்டாம். குழப்பமே கொஞ்சம் மனசை நம்மளே கெடுத்துக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இதனுடைய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. நம்மளை சும்மா அலட்டிக்க வேண்டாம். அதுவாக வரும். காரியங்கள் ஏற்கனவே டிட்டர்மைண்டுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நடக்க வேண்டியதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவனால எதுவுமே வெல்ல விடாது. நம்மளை படுத்திக்கிட்டால் தான் உண்டு. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. ராகுவானவர் இந்த கும்பராசியிலேருந்து மகர ராசிக்குள்ளே போகிற உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்கு அவருடைய பயணம் இருப்பதனாலே எந்த காரியம் செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சுடுங்க. ஒரு தடவை செஞ்சாலும் உருப்படியாக செய்யுங்க. அப்புறம் செய்யலான்னு தள்ளி போடாதீங்க. பாதி காரியத்தை செஞ்சுட்டு நிறுத்திடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இப்படி செய்தீங்களா மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களும் ஆகட்டும், வேலைகள் நிறுத்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், தொழில் வகையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் இந்த ஆட்டிடியூட் இஷ்யூனால் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா வளர்ச்சியை நோக்கிய பயணம் உங்களுக்கு உண்டு. இல்லை என்றால் சிக்கலையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையும் நமக்கு தெரிகிறது. இந்த வருடத்திலே மிக முக்கியமான நிகழ்விலே சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடிய இந்த ராஜ யோகமானது ஒன்று வரக்கிருக்கிறது 12ஆம் இடத்தில். அதாவது ஏப்ரல் மாதத்திலே நமக்கு சூரியனும் இந்த செவ்வாயும் சேர்வார்கள். இந்த
காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதனாலே இந்த ஸ்ரீ பராபவ வருடமானது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையையும் வளத்தையும் ஒருங்கே கொண்டு வர எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே மாரி அம்மனை வழிபடுவது சிறந்தது. வெற்றிகள் நிச்சயம் உண்டு. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.